Hi friends, welcome to my channel Blissful Bookwork. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். பார்க்கலன்னா சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பெரிமீட்டர் ஆஃப் அன் இர்ரெகுலர் ஷேப்ஸ், இந்த ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அது இல்லாமல் வேறு ஷேப்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இப்படி ஒரு ஷேப்பை கொடுத்துட்டு இதுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சப்போஸ் இதோட வேல்யூ வந்து 2 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், இங்கே வந்து 4 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், இது வந்து 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், இப்படி ஒரு வேல்யூஸ் கொடுத்துட்டு நம்மளை பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம இப்போது ஜென்ரலாக ஃபார்முலா எழுதிக்கணும். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். ஸோ இப்போது நம்ம சம் ஆஃப் ஆல் சைட்ஸ்னால் என்ன? இந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி பார்க்கலாமா எவ்வளோ வரும்ன்றது? ஃபர்ஸ்ட்டு 8 சென்டிமீட்டர் plus 2 centimeter plus 5 centimeter plus 4 centimeter plus 5 centimeter plus 2 centimeter plus 8 centimeter plus 10 centimeter. இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். 8 plus 2 10, 10 plus 5 15, 15 plus 4 19, 19 plus 5 24, 24 plus 2 26, 26 plus 8 எவ்வளோ வரும்? 34, 34 plus 10 44 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 44 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு இதோட பெரிமீட்டர் கிடச்சிச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதே மாதிரி இன்னொரு சம்மு நான் கொடுக்குறேன், நீங்கள் போட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ வந்துச்சு பெரிமீட்டர்ன்றதை சொல்லுங்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு ஷேப்பை கொடுத்துட்டு பெரிமீட்டரை கண்டுபிடிக்க சொன்னால் 3 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், இது வந்து ஈச் 1 சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க. 1 சென்டிமீட்டர், இது வந்து 6 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர். இப்போது இந்த ஷேப்புக்கு நீங்கள் பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இப்போ இன்னொரு சம் நம்ம பார்க்கலாம். இப்போது பெரிமீட்டர் கொடுத்துட்டு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஃபுல்லாக பெரிமீட்டர் கொடுத்துட்டு ஒரு சைடு வந்து வேல்யூவே கொடுக்காம நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். ஜென்ரலாக ஒரு ஷேப்பை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப், எனிதிங் நம்ம எனி ஷேப். இப்போ வந்து இதோட வேல்யூஸ் வந்து இங்கே 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், இதோட வேல்யூ 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், இது வந்து 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர். இது எவ்வளோன்னு கொடுக்கல. இப்போ நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனால் பெரிமீட்டர் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 24 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஆனால் ஒரு சைடோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம ஃபார்முலா ஆஸ் யூஷுவல் எந்த சம்மாக இருந்தாலுமே மேக்ஸில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம அழகாக எழுதிடலாம். ஃபார்முலாஸ் இருக்கிற சம்ஸ்க்கு பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? எல்லா சைட்ஸையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இப்போது எக்ஸ்ன்னு கொஷின் மார்க்கு மிஸ்ஸிங் வேல்யூ வந்து நம்ம எக்ஸாக எடுத்துக்கலாம். பெரிமீட்டர் வந்து கிடச்சிச்சு. என்னது?
24 சென்டிமீட்டர் பெரிமீட்டர் தான் கிடச்சிருக்கு. நம்ம ஒரு சைடோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். 5 centimeter plus 1 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 centimeter plus 5 centimeter plus x. இப்போது நம்ம இந்த வேல்யூஸ் இங்கே நிறையா இருக்குது இல்லையா, நம்ம 1 2 மிஸ் பண்ணுற நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தட் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 இருக்குது. இங்கே 12 இருக்கான்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ நம்ம மிஸ் பண்ணாமல் எழுதிட்டோம். ஒரு வேளை 1 2 இப்போ 11 வந்துருச்சுன்னா ப்ளீஸ் ஒன்ஸ் அகெயின் அது எல்லாமே செக் பண்ணுங்கள். நிறைய வேல்யூஸ் இருக்கும், நம்ம செக் பண்ணணும். இல்லைன்னா மிஸ் ஆகிற சான்சஸ் நிறையா இருக்குது. மிஸ் ஆச்சுன்னா நம்மளோட ஆன்சர் வந்து தவறாயிரும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். 5 + 1 6, 6 + 1 7, 7 + 1 8, 8 + 1 9, 9 + 1 10, 10 + 1 11, 11 + 1 12, 12 + 1 13, 13 + 1 14, 14 + 5 19, 19 சென்டிமீட்டர் ப்ளஸ் எக்ஸ். இந்த சைடு வந்து 24 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போது நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னா இந்த சைடு எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும், மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் இந்த சைடு போயிடணும். இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் மைனஸ் 19 சென்டிமீட்டர். ஸோ எக்ஸ் இங்கே வச்சுட்டு இந்த 19 வந்து இந்த சைடாக கொண்டு போயிடுறோம். 24 மைனஸ் 19 எவ்வளோ வரும்? எவ்வளோ வரும்? எக்ஸாக்ட்லி 5 சென்டிமீட்டர். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இது ஜஸ்ட்டு நம்ம சாம்பிள் மாதிரி தான் போட்டிருக்கோம். இப்போது நம்ம 5 சென்டிமீட்டர் இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இல்லையா? நம்ம வந்து ஜென்ரலாக இது 5 சென்டிமீட்டர் வந்து இது ரொம்ப பெருசாக தான் இருக்குது. நான் ரஃப் கேல்குலேஷனை தான் இது சொல்லியிருக்கேன். பட் பேட்டர்ன் வந்து நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பெரிமீட்டரில் டவுட் இருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க. நான் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.